திருவாக்கும் செய்கருமங்கை கூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனைமுகத்தானை காதலால் கூப்புவர்தும் கை ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கண்மிதப்பில் அணிந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி தில்லைவாழந்தனரே முதலாகச் சீர்படைத்த தொல்லையதான் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தோர் சேக்கிழார் அடி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். நண்பர்களே, இன்றைக்கு திருமுறையில் திருக்கண்ணார் கோயில் என்ற ஸ்தலத்து தேவாரம் படிக்க வேண்டும். இது முதல் திருமுறையில் 101வது பதிகம். முதல் திருமுறை 101வது பதிகம். திருக்கண்ணார் கோயில். மேலே புள்ளிருக்கு வேலூர் படித்தோம். அதுக்கு அருகில் இருக்கிற ஸ்தலம் இது. இந்த ஸ்தலத்துக்கு கண்ணார் கோயில் என்ற ஒரு பெயர், குருமானக்குடி அப்படின்னு ஒரு பெயர். ரெண்டு பெயரும் இந்த பதிகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. குருமானக்குடி அப்படிங்கிறது திருமால் வாமனாவதாரத்தில் பூசித்த இடம். மாணி என்றால் பிரம்மச்சாரின்னு அர்த்தம். அதுதான் குருமானன் அப்படின்னு அவனால் பூசிக்கப்பட்ட கோயிலாகையினால குருமானக்குடி என்று பெயர் வழங்குகிறது. இன்னொன்று, இந்திரன் பெற்ற சாபத்திலிருந்து, கௌதம முனிவன் பெற்ற சாபத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக பூசித்து பேறு பெற்ற இடம். ஆகையினால இது கண்ணார் கோயில் என்று பெயர் பெற்றது என்று காரணம் சொல்லுகிறார்கள். ரெண்டு செய்தியும் இந்த பதிகத்திலேயே இடம்பெற்றிருக்கிறது. மேலே பதிகத்தை பார்க்கலாம். தன்னார் திங்கள் பொங்கரவம் தாழ்புனல் சூடி. தன்னார் திங்கள் தன்மை பொருந்திய சந்திரன். தன்மைன்னா குளிர்ச்சி. தன்னார் திங்கள் பொங்கரவம். பொங்குதல் என்பது சீறுதல். பாம்பு ஆகையினால சீறுதல் என்ற பொருளில் அது பாடப்பட்டது. இரநூத்தி 19ஆம் பக்கங்க. அது என்ன திருப்பனந்தாள் புஸ்தகம் தானே? திருப்பனந்தாள் புஸ்தகம்னா 219. இதில் ரெண்டு பொருள் பாடப்பட்டிருக்கிறது. திங்கள் ஒன்று, அரவம் ஒன்று. ஒன்றுக்கு ஒன்று எதிர்மறையான குணம். திங்கள் அமுதம் உடையது, அரவம் நஞ்சு உடையது. திங்கள் குளிர்ச்சியாக இருக்கக்கூடியது, அரவம் பொங்குவது. ரெண்டும் அவன் சடையில் இருக்குது. அதாவது ஒன்றுக்கொன்று எதிரடையான ரெண்டு பொருள் அவனுடைய சடையில் இருந்து அடங்கி இருக்கிறது அப்படிங்கிறது கருத்து. தன்னார் திங்கள் பொங்கரவம் தாழ்புனல் சூடி பெண்ணானாய பேரருளாளன். அவன் பெண்ணுமாய் ஆணுமாய் இருக்கிறான். இதுவும் ஒன்றுக்கொன்று எதிரடையானது. அவன் சடையில் இருக்கிறதும் ஒன்றுக்கொன்று எதிரடையானது. அவனும் ஒன்றுக்கொன்று எதிரடையானவன் தான். பெண்ணானாய பேரருளாளன். பிரியாத கண்ணார் கோயில். எப்பொழுதும் அங்கே நிலையாக வீற்றிருக்கிறான் அப்படிங்கிறனால பிரியாத கண்ணார் கோயில் கைதொழுவோர்கட்கு இடர் பாவம் நன்னாவாகும். இடர் நன்னா, பாவம் நன்னா. இடர் என்பது தான் செய்ய தொடங்குகின்ற காலத்தில் அதுக்கு குறுக்கீடாக வருவன, அது இடர், துன்பம். பாவம் என்பது செய்த பின்னர் வரக்கூடியது. அப்போ வினை செய்ய போகிற காலத்தில் இடையூறும் வராது, செய்த வினை முடிந்து பாவமும் வராது. அதனால் இடர் பாவம் நன்னாவாகும். இடரும் பாவமும் நன்னா என்றால் அப்போ என்ன வரும்? நல்வினை வரும். அதனால் நல்வினையாய நணுகுமே. நணுகுமேன்னு வர வேணும். இசைக்காக நணுகுமே அந்த இம்மு போட்டால் தான்
இழுத்து பாட முடியும். நணுகுமே அப்படின்னா ஓசை போயிடும். அதுக்காக இதெல்லாம் ஒற்று இல்லாத இடத்துல ஒற்று வருவதுன்னு அர்த்தம். இயற்றமிழ்லையும் வரும், இசைத்தமிழில் ரொம்ப அதிகமாக வரும். இயற்றமிழ் அப்படிங்கிறது இப்போ நம்ம சிந்தாமணி முதலான காப்பியம் இருக்குது இல்லைங்களா, அதுலேயும் கூட ஒற்று இல்லாத இடத்துல ஓசைக்காக ஒரு ஒற்று போட்டுக்கொள்ளலாம். இதுக்கு ஒற்றில் வழி ஒற்று ஆக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க இலக்கணத்தில். சரி, இப்போ இந்த பாட்டில் என்ன விசேஷம்? இறைவன் ஒன்றுக்கொன்று மாறுபட்ட வடிவத்தை உடையவன். அவன் ஒன்றுக்கொன்று மாறுபட்ட இரண்டு பொருளை தன்னிடத்திலே அடக்கி வைத்திருக்கிறான். அவனை வழிபடுவாருக்கு இடரும் பாவமும் வராது, நல்வினை வரும் அப்படின்னு சொல்றான். அடுத்தது, கந்தமர் சந்தும் காரகிலும் தன் கதிர் முத்தும். சந்து சந்தனம், அகில் தெரியும், அயற்கட்டை. கதிர் முத்தும் வந்தமர் தென்னீர் மண்ணி வளஞ்சேர் வயல் மண்டி. மண்ணி யாரு? இந்த மண்ணி யாரு? ஆற்றில் சந்தனம், அகில், முத்தம் இவற்றையெல்லாம் அடித்து கொண்டு வருகிறது. இதெல்லாம் பூசைக்குரிய பொருளுங்க. ஏதோ ஆறு வேகமாக அடிச்சுட்டு வருது அப்படின்னு பாடியிருக்கிறாங்கன்னு நினைக்கப்படாது. ஆறும் கூட பூசைக்குரிய பொருள்களை சேகரித்து கொண்டு வந்து கொடுக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை வர்ணனையில் வச்சு காட்டார். கந்தமர் சந்தும், கந்து தூணு, சந்தனத்தை கட்டையாக தூணாக கொண்டு வந்து சேர்க்குது. அதுக்காக கந்தமர் சந்தும், அல்லது கந்தம் என்பது வாசனை என்று வைத்துக்கொண்டு கந்தம் அமர் சந்து, வாசனை பொருந்திய சந்தனம் அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம். கந்தமர், கந்துன்னு வச்சுக்கிட்டா தூணு கட்டை, கந்தம் என்று வைத்துக்கொண்டா வாசனை. கந்தமர் சந்தும் காரகிலும் தன் கதிர் முத்தும் வந்தமர் தென்னீர் மண்ணி வளஞ்சேர் வயல் மண்டி. கொந்தலர் சோலை, கொத்து கொத்தாக பூக்கின்ற சோலை கொந்தலர் சோலை. கொந்து என்பது கொத்துன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த பொருள்ல. கொந்தலர் சோலை கோகிலம் ஆட, கோகிலம் குயில், கோகிலம் ஆட குளிர்வண்டு செந்திசை பாடும் சீர்திகள் கண்ணார் கோயிலே. செந்து என்று ஒரு வகை இசை, வண்டு செந்து என்னும் இசையை பாடுகிறது. அதற்கேற்றாற் போல குயில் ஆடுகிறது. ஒரு வேடிக்கை பாருங்க, குயில் பாடுதல் தான் எங்கேயும் சொல்லுவாங்க, மயில் ஆடுதலை தான் சொல்லுவாங்க. பல்லியல் பாணி பாரிடம் ஏத்த படுகானில் எல்லி நடஞ்செய்சன். எல்லி இராப்பொழுது, இராப்பொழுதிலே நடனம் செய்கின்ற ஈசன். எங்கே? படுகானில், எல்லாம் அழிந்து போகின்ற காடு. படுதல்னா அழிதல்னு அர்த்தம். இந்த இடத்துல படுதல் என்ற சொல்லுக்கு தமிழில் தோன்றுதல்னு ஒரு அர்த்தம் உண்டு, படுதல்னா அழிதல் என்ற அர்த்தம் உண்டு. இங்கே சுடுகாடு சொல்லுகிறார்களாகையினால படுதல் என்பதற்கு அழிதல் என்று அர்த்தம் பண்ண வேணும். படுகானில் எல்லி இராப்பொழுதிலே நடம் செய்யீசன். இதில் இன்னொரு நயம், படுகானில், படுகானில் அழிதல் தோன்றுதல் ரெண்டு பொருளும் உண்டு இல்லையா. எந்த இடத்துல பொருள் அழிஞ்சதோ அந்த இடத்துல தான் திரும்ப தோன்ற வேண்டும். எது சங்காரமோ அதுதான் திரும்பவும் சிருஷ்டிக்கு இடம். இந்த காலம் எது? எல்லி இராப்பொழுது. இராப்பொழுது என்பது கேவலத்தை குறிக்கிறது. எல்லாம் சங்கரிக்கப்பட்ட இடம் கேவலம். அந்த கேவலத்தில் ஆன்மாக்களை புனருற்பவத்துக்கு உரிய மாதிரி பக்குவப்படுத்தி மீண்டும் அவன் தோற்றுவிக்கின்றான் அப்படிங்கிறது படுகானில் எல்லி நடஞ்செய் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். பாருங்க, அப்படி அவன் ஆடுகிற பொழுது, நடமாடுகிற பொழுது பாரிடம், பூதங்கள், பாரிடம்ங்கிறது பூதம், அதெல்லாம் பாட்டு பாடிட்டு கூத்துக்கு தகுந்தாவில் ஆடிக்கொண்டு இருக்கிறது. பல்லியல் பாணி, பாணி என்பது பாட்டு. பாரிடம் ஏத்த, பாட்டு பாடிக்கொண்டு பூதங்களெல்லாம் ஏத்த. படுகானில் எல்லி நடஞ்செய்சன் எம்மாந்தன் இடம் என்பர். எதனை? கண்ணார் கோயிலை. எம்மாந்தன் இடம் என்பர் கண்ணார் கோயிலே. கண்ணார் கோயில் எத்தகையது? கொல்லையின், கொல்லை என்பது முல்லை நிலத்துக்கு பேருங்க. முல்லை, மல்லிகை, மௌவல் கொடி பின்னி. முல்லை என்பதும் மல்லிகை என்பதும் மௌவல் என்பதும் ஒரே சாதியான கொடி வர்க்கங்கள். அர்த்தம் எழுதுறது மௌவல்னாலும் முல்லைன்னு எழுதுவான், முல்லைனாலும் முல்லைன்னு எழுதுவான். மூவல், முல்லை, மல்லிகை, மௌவல் கொடி பின்னி கல்லியல் இஞ்சி மஞ்சமர் கண்ணார் கோயிலே. கல்லியல் இஞ்சி மஞ்சமர், கல் இயல் இஞ்சி, கல்லால் செய்யப்பட்ட இஞ்சி மதில். அந்த மதிலே மஞ்சு மேகம் அமர் வந்து பொருந்துகின்ற கண்ணார் கோயில். எனவே மதில் சூழ்ந்த கண்ணார் கோயில், முல்லை வளம் செறிந்த கண்ணார் கோயில் என்று தனித்தனியாக கூட்டிக் கொள்ள வேண்டும்.
தருவளர் காணம் தங்கிய துங்கப் பெருவேழம் மறுவளர் கோதை அஞ்ச உரித்து மறைநால்வர்க்கு உருவளர் ஆல நீழல் அமர்ந்து ஈங்கு உரை செய்தார் கருவளர் கண்ணார் கோயில் அடைந்தோர் கற்றோரே. கற்றோர் கற்றோர் அப்படின்னு சொல்றவங்க யாரு அப்படின்னு கேட்டா, கல்வியினாலாய பயனை அடைந்தவர்கள் கற்றோர். கல்வியினாலாய பயனை அடையாதவர்கள்லாம் கற்றோர் என்று சொல்ல மாட்டோம். கல்வியினாலாய பயன் என்ன அப்படிங்கிறது திருவள்ளுவர் சொல்லி காட்டுகிறார். கற்றதனாலாய பயன் என்கொள் வாலறிவன் நற்றாள் தொழாரெனின். அதைத்தான் இங்கே சம்பந்தர் சொல்றாரு, கண்ணார் கோயில் அடைந்தோர் கற்றோரே. கண்ணார் கோயிலை புகலிடமாக அடைந்தவர் யாரோ அவர்களெல்லாம் கற்றோர் என சொல்லப்படுவார். கண்ணார் கோயிலை அடையாதவர்கள் யாரோ அவர்களெல்லாம் கல்வி கற்றவர்களாயிருந்தும் கூட கற்றோர் இருந்து சொல்லப்பட மாட்டார்கள். அப்படியானா கற்றோராயிருப்பவர்கள் கண்ணார் கோயில் என்னும் தலத்தை அடைந்து வழிபடுதலை நியமமாக கொண்டிருப்பார்கள் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். கருவளர் கண்ணார் கோயில் அடைந்தோர். கருவளர், கரு என்பது அந்த நகரத்துக்கு உரிய சிறப்பு. அந்த சிறப்பு நாளும் ஓங்கி வளர்கின்ற கோயில் கருவளர் கோயில். கருவளர் கண்ணார் கோயில் அடைந்தோர் கற்றோரே. அங்கே இருக்கிறவர் யாரு அப்படின்னு கேட்டா, அவர் 2 வேலை செய்திருக்கிறார். ஒரு வேலை ரொம்ப கொடுமையான வேலை, அது வேக வடிவத்தில் செய்தது. இன்னொரு வேலை ரொம்ப தட்பமான வேலை, அது யோக வடிவத்தில் செய்தது. வேக வடிவத்தில் செய்தது என்ன என்று கேட்டால் யானையை உரித்தது. யோக வடிவத்தில் செய்தது என்ன என்றால் ஆழ்நிலக்கீழ் இருந்து உபதேசம் செய்தது. அப்போ அவன் வேக வடிவத்தில் இருந்தாலும் யோக வடிவத்தில் இருந்தாலும் ஆன்மாக்களுக்கு நல்லதையே செய்கிறான். கொடுமையை அழிக்கின்ற பொழுது அவன் கொள்ளுகின்ற வடிவம் வேக வடிவம். நன்மையை ஆக்குகின்ற பொழுது அவன் கொள்ளுகின்ற வடிவம், ஞானத்தை ஆக்குகின்ற பொழுது அவன் கொள்ளுகின்ற வடிவம் யோக வடிவம். இந்த 2ம் இங்கே பாடப்பட்டிருக்கிறது. தருவளர் காணம் தங்கிய துங்கப் பெருவேழம். துங்கம்னாலும் உயர்ச்சி, உயர்ந்த பெரிய வேழம், காட்டில் திரிகிற வேழம். யானையை எங்கெங்கே சஞ்சரித்து கொண்டிருக்கிறதோ அந்தந்த இடத்துக்கு தகுந்தாப்புல பெயர் சொல்றது உண்டு. மலையடிவாரங்களில் சஞ்சரித்து கொண்டிருந்தால் அதுக்கு கிரிசரம் அப்படின்னு பேர். காடு சார்ந்த இடங்களில் சஞ்சரித்து கொண்டிருந்தால் அதுக்கு வனசரம் அப்படின்னு பேர். அதை போல் ஆற்றங்கரைகளில் அங்கே எங்கே தெரிஞ்சு கொண்டிருந்தா நதிசரம். இப்படி யானையை இலக்கியத்தில் கிரிசரம், வனசரம், நதிசரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வனசரமாக அந்த யானையை காட்டியிருக்கிறார். அந்த வனம் மரங்கள் அடர்ந்த வனம். அதனால தருவளர் காணம், தருனா மரம், தருவளர் காணம் தங்கிய துங்கப் பெருவேழம் மறுவளர் கோதை அஞ்ச உரித்து. மறுவளர் கோதை, மறு என்ற வாசனை, மனம் மிக்க கூந்தல், அதனை உடைய உமையம்மை. கோதை என்பது இங்கே உமையம்மை குறிக்கிறது. அவள் அஞ்சும்படியாக இவன் யானையை உரித்து போர்த்ததை கண்டா உமையம்மைக்கும் கூட அச்சம் தோன்றிற்று அப்படின்னு அந்த செயலினுடைய வேகத்தை சொல்றார். மறுவளர் கோதை அஞ்ச உரித்து. அப்படியான அவன் ரொம்ப கொடியவனா இருப்பானோ அப்படின்னா இல்லை, அவன் தான் சிறந்த யோகி, அவன் தான் சிறந்த ஞானி என்பதற்காக அடுத்தாப்புல சொல்ற பொழுது, மறை நால்வர்க்கு உருவளர் ஆல நீழல் அமர்ந்து ஈங்கு உரை செய்தார். மறை நால்வர்க்கு உரை செய்தார், ஆல நீழல் அமர்ந்து உரை செய்தார். குருவளர் ஆல நீழல் அமர்ந்து அங்கு உரை செய்தார். குரு என்று சொன்னால் நிறம் அர்த்தம். நிறம் மிக்க ஆலம். ஆலம் மரத்தினுடைய தழை, அதனுடைய காய், இதுகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நிறம் உடையதாக இருக்கும். அதனால குருவளர் ஆல நீழல் அமர்ந்து இங்கு உரை செய்தார். எதை உரை செய்தார்? மறை உரை செய்தார். யாருக்கு உரை செய்தார்? நால்வர்க்கு உரை செய்தார். எனவே மறை நால்வர்க்கு உருவளர் ஆல நீழல் அமர்ந்து இங்கு உரை செய்தார். கருவளர் கண்ணார் கோயில், செய்தாருடைய கண்ணார் கோயில், செய்தார் எழுந்தருளியிருக்கின்ற கண்ணார் கோயில், அந்த கோயிலை அடைந்தவர்கள் யாரோ அவர்களே கற்றார் எனப்படுவார் என்று சொன்னார். அடுத்தது, இந்த ஸ்தலத்துக்கு குருமான குடின்னு ஒரு பெயர் அப்படின்னு சொன்ன பாருங்க. அந்த பெயர் காரணத்தை வைத்து 5ஆம் பதிகத்தில் பாடுறார். 5வது பாட்டில், மறுமானுருவாய் மற்ற இணையின்றி வானோரை
செரு மாவலிபால் சென்று உலகெல்லாம் அளவிட்ட குருமான் ஒருவன் தற்குறியாக கொண்டாடும் கருமா கண்டன் மேயது கண்ணார் கோயிலே. குரு மான் உருவன், குரு உருவன், மான் உருவன். குரு உருவன்னா ரொம்ப குறுகிய குட்டையான வடிவமுடைய, மான் உருவன்னா பிரம்மச்சாரி. மாணி என்பது மான் என நின்றது. குரு மான் உருவன், எனவே வாமனன். தற்குறியா கொண்ட, குறி என்பது சிவலிங்கம். லிங்கம் என்ற சொல்லுக்கு குறின்னு அர்த்தம். சிவலிங்கம் என்பதுக்கு சிவத்துக்கு அடையாளமாக இடப்பட்ட குறி அப்படின்னு அர்த்தம். சிவத்துக்கு அடையாளமாக இடப்பட்டன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு சிவம் என்பது மனவாக்குக்கு எட்டாத நிலையில் இருக்கக்கூடிய பொருள், அது ஸ்வரூப நிலை. மனவாக்குக்கு எட்டாத நிலையில் இருக்கிற ஸ்வரூப பொருளை நாம் நம்ம மனவாக்குக்கு கரணங்களுக்கு எட்டினதாக வைத்து வழிபட வேண்டும். வழிபட வேண்டும்னா எப்படி வழிபட முடியும்? அதுக்காக ஒரு அடையாளம் பண்ணிக்கொள்றோம். அதுதான் அசிந்திதனாய் நின்ற பதியை சிந்திதனாய் கண்டு வழிபடுமாறு உணர்த்துதல் முதலிற்று அப்படின்னு சிவஞான போதம் 12ஆம் சூத்திரத்தில் சொல்லுவாங்க. பதிப்பொருள் சிந்தைக்கும் கருவிகரணங்களுக்கும் எட்டியதாக வைத்து வழிபட முடியாது. ஏன்னா அவன் அசிந்திதன். அசிந்திதன்னா சிந்தைக்கு அப்பாற்பட்டவன் அர்த்தம். சிந்தைக்கு அப்பாற்பட்டவனை நாம் எப்படி வழிபட முடியும்? அப்போ அவன் சிந்தைக்கு உட்பட்டவனாக கொண்டு வரணும். அப்போ அசிந்திதனாக இருப்பவனை சிந்திதனாக கொண்டு வர வேண்டும். சிந்திதனாக கொண்டு வருவதற்கு என்ன வழி அப்படின்னு கேட்டால் சிவலிங்கம் ஒரு வழி, அப்புறம் திருநீறு உருத்திராக்கம் ஒரு வழி, சிவனடியார்கள் ஒரு வழி. ஆகையினால சிவலிங்கத்தை சிவம் என்றே கருதி, அசிந்தித பொருளாகிய சிவம் என்றே கருதி வழிபட வேண்டும். திருநீறு உருத்திராக்கம் இவை சிவத்தினுடைய வடிவம் என்றே கருதி வழிபட வேண்டும். சிவனடியார்களை சிவம் என்றே கருதி வழிபட வேண்டும். அதுதான் தற்குறியா, தான் வழிபடுவதற்கு அமைத்து கொண்ட ஒரு இலிங்க திருவுருவாக தற்குறியா கொண்டாடும் கருமா கண்டன், கரிய கண்டன், கருமா கண்டன் மேயது கண்ணார் கோயிலே. மேல 2 வரியில அந்த வாமனன் என்ன செய்தான் அப்படிங்கிறத சொல்றார். சிறு மாவலிபால் சென்று, போர்க்குணமுடைய மாவலி அவனிடத்தில் சென்று உலகெல்லாம் அளவிட்ட. சரி, போர்க்குணம் கொண்ட மாவலினா யார் மேலே போர்க்குணம் கொண்டான்? வானோரை செரு மாவலி, வானோரை செருகின்ற மாவலி அவனிடத்திலே சென்று உலகமெல்லாம் அளந்து கொண்டான் இவன். செரு மாவலிபால், வானோரை செரு மாவலிபால் சென்று உலகெல்லாம் அளவிட்ட குருமான் உருவன். அவன் ஏன் வானோரை சென்று அழித்தான் அப்படின்னா, தனக்கு இணையில் ஒருவரும் இல்லை என்னும்படியாக வரம் பெற்றான். அந்த வரம் பெற்ற உடனே செருக்கு வந்துடுது. அதனால் அவன் செய்தான். அதை சொல்றார். மற்று இணையின்றி, மற்று இணையின்றி மறு மான் உருவாய், மற்று இணையின்றி. இங்கே மான் என்பது பிரம்மச்சாரின்னு அர்த்தம் இல்லை. அங்கே குருமான் உருவாய் என்பது மான் பிரம்மச்சாரின்னு சொன்னோம். இங்கே மான் என்பது பெரிய அப்படின்னு அர்த்தம். மாட்சிமைப்பட்டன்னு அர்த்தம். அவனுக்கு என்ன மாட்சிமை கிடக்குது? அரக்கன் தானே. அதனால ரொம்ப பெரிய வடிவம் உடையவனாய், எல்லாரையும் மறுத்து அழிக்கின்றவனாய், மறு மான் உருவாய். எந்த உருவம் வந்தாலும் அவனுடைய உருவம் போல இருக்காதுங்க. அதை போல மறுக்கக்கூடிய உருவமாக அது இருந்தது. மறு மான் உருவாய் மற்று இணையின்றி வானோரை செரு மாவலிபால் சென்று உலகெல்லாம் அளவிட்ட குருமான் ஒருவன் தற்குறியா கொண்டாடும் கருமாகண்டன் மேயது கண்ணார் கோயிலே. தேவாரத்தில் திருமாலுடைய ஒரு அவதாரம் கொஞ்சம் புகழ்ந்து பேசப்பட்டிருக்கிறது. வாமனாவதாரத்தில் என்ன செய்தான் அப்படிங்கிறது. இதை போல சில இடங்களில் கிருஷ்ணாவதாரத்தை சில இடங்களில் பாடுறார். ராமாவதாரத்தில் ராவணனை கொன்றதை சில இடத்துல பாடுறார். அப்படி அதாவது சைவ திருமுறைகளில் திருமாலை பற்றி குறைச்சி தான் பாடியிருக்கிறாங்க அப்படிங்கிறது இல்லைங்க. சில இடங்களில் அவர்கள் செய்த செயல்களை, அவதாரங்களில் செய்த செயல்களை கொஞ்சம் இதெல்லாம் ஆன்ம வர்க்கத்தை சேர்ந்தவங்க தான் உயர்த்து பாடியிருக்கிறதுனால பதிவர்க்கம்னு நம்ம அர்த்தம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஆன்ம வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் தான். அதே போல வைணவ பிரபந்தத்திலையும் கூட சிவபெருமானை சில இடங்களில் புகழ்ந்து பாடி, அந்த புகழ்ச்சியெல்லாம் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அது ருத்ரமூர்த்தி அப்படின்னு சொல்லிக்குவாங்க. அந்த மாதிரி சரி, இந்த ஒரு இடத்த ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இதே போல் சில இடங்களில் திருமுறைகளில் திருமாலை பற்றி
அவன் செய்த செயல்களை பற்றி, அவதார காலங்களில் அவன் நிகழ்த்திய அற்புதங்களை, வீர செயல்களை பற்றி சில இடத்துல பாடுறது. விண்ணவருக்காய் வேலையுள் நஞ்சம் விருப்பாக உண்ணவனை தேவர்க்கு அமுதீந்து எவ்வுலகிற்கும் கண்ணவனை கண்ணார் திகழ் கோயிற் கனிதன்னை நன்னவல்லோர்கட்கு இல்லை நமன்பால் நடலையே. நமன்பால் நடலை இல்லை. யாருக்கு நடலைன்னா துன்பம், யம துன்பம் இல்லை. நமன்பால் நடலை இல்லை யாருக்கு? நன்னவல்லோர்கட்கு. யாரை நன்னவல்லோர்? கண்ணார் திகழ் கோயில் கனிதன்னை நன்னவல்லோர்க்கு. கண்ணார் திகழ் கோயில், கண்ணார் கோயில் என்று அந்த தலத்தை பாடணும். இந்த பாட்டில் வர்ற பொழுது கண்ணார் கோயில்னு நேராக வைக்க முடியல. கண்ணார் என்பதையும் கோயில் என்பதையும் பிளந்து மத்தியில் திகழ் என்று ஒரு சொல்ல சேர்த்து கண்ணார் திகழ் கோயில் அப்படின்னு அர்த்தம். கண்ணார் திகழ் கோயில், அங்கே இருப்பவன் கனி. அப்புறம் சாமி பாடினார்ல, கனி தந்தால் கனி உண்ணவும் வல்லிரே அப்படின்னு சொல்லி, கனி தன்னை நன்னவல்லார்க்கு. என்ன கனி அது? சிவானந்தமாகிய கனி. சிவானந்தமாகிய கனி திருக்கண்ணார் கோயிலில் இருக்கிறது. அதை சென்று அடைய வல்லார்க்கு நமன்பால் நடலை இல்லை என்று சொன்னார். அவனை இன்னும் என்னென்னவோ பாடுறார் அப்படிங்கிறத. உலகிற்கெல்லாம் கண்ணவனை. உலகிற்கெல்லாம் என்பது உலகத்தை ரெண்டா பிரிப்பாங்க. சேதன பிரபஞ்சம், அதே அசேதன பிரபஞ்சம் என்று. சேதன பிரபஞ்சம்னா அறிவுடைய உலகம், இது ஆன்ம வர்க்கத்தை குறிக்கும். அசேதன பிரபஞ்சம் என்பது பூதராதி பிரபஞ்சம், அதாவது மண், தண்ணி, மலை, காடு இப்படி இருக்குதுங்களா, அதை சொல்றது. அது பூதராதி பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லிடுறது உண்டு. உலகுக்கெல்லாம் கண்ணவனை. எனவே ஆன்ம வர்க்கத்துக்கு அறிவுக்கு அறிவாய் இருப்பவன் என்று அர்த்தம். கண் என்பது இந்த இடத்துல அறிவை, ஞானத்தை உணர்த்துகிறது. ஆன்மாக்கள் ஞானம் உடையன. அந்த ஞானமும் சிவஞானம் உள்ளிருந்து செலுத்தினாதான் செயல்படும், இல்லைன்னா செயல்படாது. அதனால உலகுக்கெல்லாம் கண்ணவனை, இது ஞாபகம் வச்சுக்கணும். சிவபரம்பொருள் ஆன்மாக்களுக்கு அறிவுக்கு அறிவாக இருந்து ஆன்ம அறிவை தூண்டி செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்படி செயல்படுத்தவில்லை என்று சொன்னால் ஆன்மாக்களுக்கு சுதந்திரமாக செயல் இல்லை அப்படிங்கிறத நினைவு கொள்ள வேண்டும். எவ்வுலகிற்கும் கண்ணவனை. அதுக்கு மேலே அவன் என்ன செய்திருக்கிறான்? விண்ணவருக்காய் வேலையுள் நஞ்சம் விருப்பாக உண்ணவனை. அவன் நஞ்சு உண்டான். நஞ்சு உண்பவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறது, எப்பயாவது சாப்பிட்டு வைக்கணுமே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. சிவபெருமான் அப்படி சாப்பிடலை, விருப்பாக சாப்பிட்டான். ஏன் விருப்பாக சாப்பிட்டான் அப்படின்னா, மற்றவர்கள் வாழ்வதற்காக நாம் இதை செய்ய வேண்டும் என்று, மற்றவர்கள் வாழ வேண்டும் என்று வைத்த விருப்பத்தினாலே அவன் நஞ்சம் உண்டான். அதனால வேலையுள் நஞ்சம் விருப்பாக உண்ணவனை. யாருக்காக? தன் பொருட்டு அல்ல, தேவர்களின் பொருட்டு. இல்லாவிட்டால் தேவர்களுக்கு வாழ்வு இல்லை. அதுக்காக விண்ணவருக்காய் வேலையுள் நஞ்சம் விருப்பாக உண்ணவனை. அப்படி உண்டதுனாலே தேவர்களுக்கு அமுதம் கிடைத்தது. தேவர்க்கு அமுது ஈந்து எவ்வுலகிற்கும் கண்ணவனை கண்ணார் திகழ் கோயில் கனிதன்னை நன்னவல்லோர்கட்கு இல்லை நமன்பால் நடலையே. முன்னொரு காலத்து, இதுதான் அந்த 2வது கண்ணார் கோயில் என்பதில் இந்திரன் இந்த தலத்தில் இறைவனை வழிபட்டு சாப நீக்கம் பெற்றான் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது வருகிறது. முன்னொரு காலத்து கதை சொல்றார். முன்ன ஒரு காலத்தில் இந்திரன் கௌதவமுனியினாலே சாபம் பெற்றான். அந்த சாபம் நீங்கும்படியா இங்கே வந்து வழிபாடு செய்த உடம்பெல்லாம் கண்ணாக ஆனான். அது சொல்றார். முன்னொரு காலத்து இந்திரன் உற்ற முனி சாபம் பின்னொரு நாள் அவ்விண்ணவர் ஏத்த பெயர்வு எய்தி. சாபம் பெயர்வு எய்தி, சாபம் நீங்கி. தேவர்களெல்லாம் வந்து இந்திரனுக்காக வேண்டி கொண்டாடலாம். எங்கள் தலைவனாகி இந்திரன் இப்படி முனிவனாலே சாபம் பெற்று வருந்தி கொண்டிருக்கிறான், அந்த சாபத்தை நீ நீக்க வேண்டும் என்று அந்த ஸ்தலத்தில் வந்து வேண்டி கொண்டாடலாம். அதுக்காக பெயர் எய்தி தன் அருளால் கண் 1000 ஈந்தோன் சார் என்பர்கள். இந்த ஸ்தலத்து இறைவனுக்கு கண்ணாயிரநாதர்னு பேர் போட்டிருக்கிறாங்க. அது இந்திரனுக்கு 1000 கண்ணாக செய்தவனாகையினாலே அவனுக்கு கண்ணாயிரநாதர் அப்படின்னு பேர். அது மட்டும் கண்ணாயிரநாதராக இருக்காது, மேலே ஒரு வரி படிச்சிருக்கோம்ல, உலகுக்கெல்லாம் கண்ணவனை. உலகுக்கெல்லாம் கண்ணவனாக இருக்கிறான் ஆகையினால கண்ணாயிரம். 1000 என்பது மிகுதி என்ற பொருளில் வந்தது. ஆன்மாக்கள் மிக பலவான எண்ணிக்கையை உடையன, அவைகள் எண்ணிக்கையில் அகப்படாதன அல்லவா.
ஆன்மாக்களின் தொகை எண்ணில் அறியப்படாது. ஆகையினால எண்ணிலி அப்படின்னு தான் சொல்றது உண்டு. அந்த எண்ணிலி ஆகிய ஆன்மாக்கள் அனைவருக்கும் அறிவுக்கறிவாக நிற்பவனாகையினால கண்ணாயிரம். இது புராண கதைப்படி தேவேந்திரனுக்கு உடம்பெல்லாம் கண்ணாகும்படியாய் செய்தவனாகையினால கண்ணாயிரம் என்று அப்படி அர்த்தம். தன் அருளால் கண் ஆயிரம் ஈந்தோன் சார்பென்பர். அவன் சார்ந்து உரைகிற இடம் சார்பு. கன்னியர் நாளும் துன்னமர் கண்ணார் கோயிலே. கன்னியர் நாளும், துண்ணுதல்னா நெருங்குதல் அர்த்தம். நெருங்குதலை விரும்பிய, அமர்தல் விரும்புதல். கன்னியர்கள் நாளும் நெருங்கி நின்று வழிபாடு செய்வதை விரும்புகின்ற கண்ணார் கோயில் என்று அர்த்தம் பண்ணுகிறார். பெருக்கெண்ணாத பேதை அரக்கன் வரை கீழால் நெருக்குண்ணா தன் நீழ்கடல் நெஞ்சில் நினைந்து ஏத்த முறுக்குண்ணாதோர் மொய்கதிர் வாழ்தேர் முன் ஈந்த திருக்கண்ணார் என்பார் சிவலோகம் சேர்வாரே. இந்த பாட்டில் நீங்கள் அது ஸ்தலத்துக்கு போய் வழிபட முடியாட்டா போகுது, வீட்டில் இருந்தபடியே திருக்கண்ணார் கோயில் திருக்கண்ணார் கோயில் ஸ்தலத்தின் பெயரை ஜபித்து கொண்டிருந்தா கூட போதும், உங்களுக்கு சிவலோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். திருக்கண்ணார் என்பார். திருக்கண்ணார் கோயில் என்பதை குறைத்து கண்ணார் என்று சொல். திருக்கண்ணார் என்பார் சிவலோகம் சேர்வாரே. திருக்கண்ணார் என்பார். திருக்கண்ணார் கோயில்னு சொல்ல வேண்டாமோ? திருக்கண்ணார் கோயில் திருக்கண்ணார் கோயில் திருக்கண்ணார்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சு போயிடும். திருக்கண்ணார் அவசர அவசரமாக சொல்லுவோம் இல்லையா, திருக்கண்ணார் நிற்கும். அதாவது கோயிலுக்கு போய் வழிபடுறதுக்கு உனக்கு சோம்பேறித்தனமாக இருந்தால் இருந்த இடத்துலேயே சொல்லு. இருந்த இடத்துல திருக்கண்ணார் கோயில்னு அவ்வளோ நீளமாக சொல்ல முடியாதுங்க அப்படின்னா திருக்கண்ணார்னு சொல்லிக்கோ, சுருக்கமாக சொல்லிக்கோ. திருக்கண்ணார் என்பார் சிவலோகம் சேர்வாரே. திருக்கண்ணார் என்பதில் திருக்கண்ணார் கோயிலை இடமாக உடையவர் என்று ஒரு பொருள். திருக்கண்ணார் கண்ணாக இருப்பவர், ஆன்மாக்களுக்கு கண்ணாக இருப்பவர், எனக்கு கண்ணாக இருப்பவன். எனக்கு இருக்கிற கண்ணு ரெண்டு கண்ணு. அது ஒன்று குறையுடைய கண், அது பசுஞானம். இன்னொன்று அது கண்ணே இல்லை, கண்ணு மாதிரி இருக்குது, அது பாசஞானம். பாசத்துக்கு ஞானம் ஏதுங்க? நாம ஞானம் பெறுவதற்கு பாசம் துணையா இருக்குது. சிவசிவா வாங்க வாங்க சிவா. பாசத்துக்கு கண்ணே கிடையாது. நமக்கு கண் இருக்குது, குறையறிவு. பாசத்துக்கு கண்ணே இல்லை. ஆனா கண்ணை ஞானத்தை பெறுவதற்கு உபகாரமா இருக்கிறதுனால அதையும் ஞானம் என்று சொல்றோம். இப்போ பதிஞானம், பசுஞானம், பாசஞானம் மூணு சொல்றோம். பதிஞானம் என்பதுதான் உண்மையாக ஞானம். அது ஆன்மாக்களிடத்தில் விளையுது. பதியினாலே ஆன்மாக்களிடத்திலே விளைகின்ற ஞானம் பதிஞானம். பசுஞானம் என்பது ஆன்மாவிடத்தில் இருக்கிறது, அது குறைஞானம். பாசஞானம் என்பது ஆன்மாவிடம் தான் இருக்குது. பாசம் காரணமாக ஆன்மாவுக்கு வருகிற ஞானம் பாசஞானம். ஆனா உண்மையில பதி காரணமாக வருகின்ற ஞானத்துல நிச்சயமா ஞானம் வருது, பதியின் இடத்திலிருந்து வருது. பாசம் காரணமாக வருகின்ற ஞானம் இல்லை, பாசம் காரணமாக ஞானம் வருவதே இல்லை. அங்க இருந்தா தான் இங்க வரும். வருவதற்கு அது துணையாக இருக்கிறது, அவ்வளவுதான். அப்போ பாசஞான பசுஞானம் ஆகிய குறையறிவுடைய இந்த ஆன்மாவுக்கு கண்ணாக இருப்போம். அதனால கண்ணார் கண்ணார் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு சிவலோகம் கிடைக்கும். கண்ணார் என்று சொன்னா என்னுடைய அறிவுக்கு அறிவாக அவன் இருக்கிறான் என்றாலே முதற் பொருளை உணர்ந்தவனாக ஆகி விடுகிறானே, அப்ப அவனுக்கு சிவலோகம் கிடைக்கிறதுல தப்பென்னு இருக்கு? அதுதான் சொல்ற. திருக்கண்ணார் என்பார் சிவலோகம் சார்வாரே. இந்த பாட்டு பழக்கமா 8வது பாட்டு இராவணனை பற்றி சொல்ல வேணும். பெருக்கு எண்ணாத பேதை அரக்கன். பேதை அரக்கன், அறிவில்லாத இராவணன். அவன் எதை எண்ணவில்லை? சிவபெருமானுடைய பெருமையை எண்ணவில்லை. சிவபெருமானுடைய பெருமையை எண்ணவில்லைன்னா அவன் எந்த பெருமையை நினைச்சிருப்பான்? தன்னுடைய பெருமையை நினைச்சிருப்பான். தன்னுடைய பெருமை ஒன்றையே நினைத்து சிவபெருமானுடைய பெருமையை சிந்திக்காம இந்த மலையை அசைக்க புகுந்தான். அதை சொல்றார். பெருக்கெண்ணாத பேதை அரக்கன் வரை கீழால் நெருக்கு உண்ணா. வரை கீழால் நெருக்கப்பட்டு தண்டிக்கப்பட்ட பின்னர் தான் ஐயோ நாம் இந்த மலையினுடைய பெருமையை உணராமல் போனோமே அப்படிங்கிற அறிவு அவனுக்கு வந்தது. வந்த உடனே இறைவனுடைய திருவடியை நெஞ்சிலே நிறுத்தி தியானிக்க ஆரம்பிச்சான். தியானிக்க ஆரம்பித்த உடனே இறைவன் அந்த கோபம் நீங்கி அவனை தண்டனையிலிருந்து விடுவித்தது மட்டுமல்லாம வாளும் நாளும் கொடுத்து உபகரித்தார். அதை சொல்றார். தன் நீழ்கழல், தன் என்பது சிவபெருமானுடைய நீழ்கழல் நெஞ்சில் நினைந்து ஏத்த முறுக்குண்ணாததோர் மொய் கதிர்வாள். கதிர்வாள்
மொய் கதிர்வாள், மொய்த்தல்னா நெருங்கி இருத்தல், கதிர்னா பிரகாசம். அந்த வாழை இப்படி அசித்தான்னா நல்ல ஒளி விட்டு விளங்கும். மொய் கதிர்வாள் முறுக்குண்ணாததோர் மொய் கதிர்வாள். போரில் பகை மேலே அந்த வாளை செலுத்தினா செலுத்தப்பட்ட பொருள் அழியுமே தவிர அந்த பொருளை தாக்கி இது முறுக்குண்டு திரும்பி வராது. அதனால முறுக்குண்ணாததோர். சில சமயத்தில் ஒரு மரம் இருக்குது, அதை கொடுவாளால் வெட்ட போகிறோம். மரம் ரொம்ப வலிமையுடையதாக இருந்தால் கொடுவாள் வாய் மடிஞ்சு போகுது. மரம் வலிமை இல்லாமல் இருந்து கொடுவாள் நல்ல வலிமையுடையதாக இருந்தால் மரத்தை வெட்டி விடுகிறது. அதுபோல் இவனுடைய வாளை பகை மேலே வீசினா அழித்து விட்டு தான் திரும்புமே தவிர தாக்க முடியாமல் முறுக்குண்டு திரும்புறதில்லை. அதுதான் முறுக்குண்ணாததோ மொய் கதிர்வாள் தேர் முன் ஈந்த திருக்கண்ணார் என்பார் சிவலோகம் சேர்வாரே. அப்போ அவன் நிக்கிரகம் செய்பவனும் அவனே, அனுக்கிரகம் செய்பவனும் அவனே. நம்முடைய வலியை மட்டும், அதாவது ஆன்மபோதத்தை மட்டும் கருதி செயல்பட்டால் தண்டனை கிடைக்கும். ஆன்மபோதத்தை சிவபோதத்திலே அடக்கி செயல்பட்டால் அனுக்கிரகம் கிடைக்கும். இதை உணர்ந்தவன் தான் இந்த ராவணன் செய்த செயலை மனத்தில் வைத்து, இதுதான் நம்ம திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் இந்த கருத்தில் தான் பதிகந்தோறும் இந்த பாட்டை வச்சிருக்கிறார். தொடக்கத்தில் தோளுடைய செவியன் பாடின வரலாற்று சொல்கிற பொழுது அப்படி தான் பாடுறார். மண் உலகத்தில் வாழ்வார்கள் பிழைத்தாலும் வழிபாடு செய்தா கண்ணுதலான் பெருங்கருணை கை கொள்ளும். அதுக்கு அடையாளமாக தான் எண்ணமிலா வல்லரக்கன் எடுத்து முறிந்து இசை பாட அண்ணலவர்க்கு அருள் செய்த ஆக்கப்பாடு அருளினார். இந்த 8ஆம் பாட்டை பாடுற போது சேக்கிழார் காரணம் சொல்றார். மண்மிசையில் பிறந்தார்கள் தவறு செய்தாலும் கூட வழிபட்டா கண்ணுதலான் பெருங்கருணை கை கொள்ளும் என்பதை காட்டுவதற்காகத்தான் எண்ணமிலா வல்லரக்கன் எடுத்து முறிந்து தோற்று இசை பாட கண்ணுதலான் அருள் செய்த ஆக்கப்பாடு, அண்ணல் அவருக்கு அருள் செய்த ஆக்கப்பாடு அருளினார் அப்படின்னு பாடுறார். அதை உணர்ந்து தான் இந்த 8வது பாட்டை படித்து கொள்ள வேண்டும். அதை உணர்ந்து தான் இந்த 8வது பாட்டில் சொல்கிற வழிபாட்டை செய்ய வேண்டும். அடுத்து செங்கமல போதிற் திகழ் செல்வன் திருமாலும் அங்கமல கண்ணோக்கு அரும்வண்ணத் தழலானான் தங்கமலக் கண்ணார் திகழ் கோயில் தமதுள்ளம் அங்கமலத்தோடே திட அண்டத்து அமர்வாரே. இந்த பாட்டில் திருஞான சம்பந்தர் ஒரு சொல்லணி வச்சிருக்கிறார். எப்படி இருக்கு பாருங்க. முதல் சேர்ந்து முழுவதும் செங்கமல அங்கமல தங்கமல அங்கமல. இது சொல்லணி. முதல் எழுத்து மட்டும்தானே வித்தியாசம், மற்ற 4 எழுத்தும் ஒரே மாதிரியா இருக்கு பாருங்க. செங்கமல போதில் திகழ் செல்வன், அது யாருன்னு தெரியுது, பிரம்மா. திருமாலும், அப்புறம் அங்கமலக்கண், அங்கு மலக்கண் நோக்கரும் வண்ணத்து அழலானான். செங்கமல போதில் திகழ் செல்வனும் திருமாலும் நோக்கரும் வண்ணத்து, நோக்கி அறிய முடியாத அரிய வண்ணத்திலே அழலானான். நோக்கரும் வண்ணத்து அழலானான், நோக்குதற்கரிய தன்மையிலே அழல் பிழம்பாக நின்றான். எந்த வகையிலே நோக்குதற்கரிய அழல் பிழம்பாக நின்றான்? அங்கமலக்கண். அங்கமலக்கண் என்பதுக்கு அழகிய கமலம் போன்ற கண்ணாலே அப்படின்னு அர்த்தம் இல்லை. அங்கு மலக்கண் நோக்கரும் வண்ணம் அழலானான் அப்படி பிரிச்சுக்கணும். அங்கு மலக்கண், அங்கே அந்த மலக்கண்ணால். மலக்கண் என்பது நம்ம முன்ன சொன்ன பாசஞான பசுஞானம் என்று அந்த 2 ஞானத்தினால சிவபரம் பொருளை பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் அறிய முடியாது, பதிஞானம் ஒன்றினாலே அறிய முடியும். திருமாலும் பிரம்மனும் தமது ஞானத்தினாலே தற்போதத்தினாலே அறியலாம் என்று முயன்றார்கள். அதற்கு துணையாக கிடைத்த இந்த உடம்பை கொண்டு அறியலாம் என்று முயன்றார்கள். 2ஆலும் முடியவில்லை. அதான் மலக்கண்ணால் நோக்கரும் வண்ணம். சிவஞான போகத்தில் ஊனக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி 9ஆம் சூத்திரம். அந்த கருத்து இந்த ஒரு தொடரில் இருக்குது. அங்கமலக்கண் நோக்கரும், அங்கு மலக்கண் நோக்கரும் என்று பிரித்து அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். அது பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரனை பதிஞானத்தால் நேசமோடும் உள்ளத்தே நாடுதல் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து தங்கு அமலக்கண்ணார் திகழ் கோயில். தங்கு
கண்ணார் கோயில், அமலக் கண்ணார் கோயில். நாமெல்லாம் சமலம், அவன் அமலம். சமலம்னா மலத்தோடு கூடியதுன்னு அர்த்தம், அமலம்னா மலத்தின் நீங்கியதுன்னு அர்த்தம். நாமெல்லாம் மலத்தோடு கூடிய சித்து பொருள், அது மலம் இல்லாத சித்து பொருள். அப்ப அமலக்கண்ணார், மலமில்லாத சித்து பொருளாகி அவன் தங்கி இருக்கின்ற கோயில் என்று அர்த்தம் பண்ணும். அடுத்தது அம் கமலத்தோடு ஏத்திட. அம் கமலத்தோடு ஏத்திட, அழகிய கமலத்தின் கண்ணே ஏத்திட. கமலத்தோடு என்பதை கமலத்தின் கண் என்று அர்த்தம் பண்ணும். கமலம்னா தாமரை, தாமரையின் கண் ஏத்துதல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா அகப்பூசையில் வழிபட அப்படின்னு அர்த்தம். சிவபரம் பொருளை உள்ளே வழிபடுகிறோம். புறம்பே லிங்க திருமேனியிலே வழிபடுவதற்கு முன்னே அந்தரியாக பூசைன்னு உள்ளே வழிபட்டு கொள்ள வேண்டும். உள்ளே வழிபடுகிற முறையில தத்துவங்களை எல்லாம் ஒரு தாமரையாக ஆக்கி அந்த தாமரை ஆசனத்துல சிவசக்தியை உருவாக கொண்டு சிவம் எழுந்தருள் இருப்பதாக கருதி பூஜை பண்ண வேண்டும். வெளியில நீங்க என்னென்ன பூஜை பண்றீங்களோ அதையெல்லாம் உள்ள பாவனையினாலே செய்து கொள்ள வேண்டும். அந்த பூஜைக்கு அந்தரியாக பூசை அப்படின்னு பேர். அதுவும் 9ஆம் சூத்திரத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பாட்டுல 9வது பாட்டு 9ஆம் சூத்திர பொருள் அதுல சொல்லுகின்ற விஷயமெல்லாம் அதுல இடம்பெற்றிருக்கிறது. ரொம்ப ஆச்சரியமான பாட்டு. அம் கமலத்தோடு ஏத்திட. இப்ப நான் சொன்ன அந்தரியாக பூசை தத்துவ கமலமாகி ஆசனத்திலே சிவபரம் பொருளை இருத்தி பூசை செய்யறதுன்னு ஒண்ணு. இன்னொரு பூசை இருக்குதுங்க, அதுவும் உள்ளே செய்யற பூசை, இருதயத்துல வச்சு செய்யற பூசை தான். அந்த பூசைக்கு காலையில் கூட சொல்லிட்டு இருந்தேன், தகர வழிபாடுன்னு பேர். தகர வழிபாடுன்னா நம்முடைய இதயம் என்பதற்கு இல்லை, அது இப்போ உலகத்துக்கு எப்படி ஆகாசம் இருக்கிறதோ அதை போல உடம்புக்கு இதயம் ஆகாசத்தலமா இருக்குது. அங்கே இருக்கிற சிதம்பரம் மாதிரி உலகத்துக்கு சிதம்பரம் இருக்கு இல்லைங்களா, அதே போல நம்ம உடம்புல ஒரு சிதம்பரம் இருக்கு. இதுக்கு சிறிய ஆகாசம்னு பேர், அதுதான் தகர ஆகாசம் என்று. அங்கே எப்படி சிவபரம் பொருள் ஐந்தொழில் பண்ணி கொண்டும் தன்னை அடைந்தவர்களுக்கு ஆனந்தம் செய்து கொண்டும் நடனம் ஆடுகிறதோ அதை போல இங்கேயும் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறது. அதை ஆன்மா அடைந்து அறிந்து பூசித்து அனுபவிப்பதாக வச்சு பூசை பண்றது, அதுக்கு தகர வழிபாடு அப்படின்னு பேர். அதுக்கு அந்த மந்திரங்களுக்கு தகர வித்தை அப்படின்னு பேர். அப்படி தகரோபாசனை, உபாசனைனா வழிபாடு, தகரோபாசனை சொல்லப்படுது. அந்தரியாக பூசையாகவும் வைக்கலாம், தகரோபாசனையாகவும் வைக்கலாம். அதை பாடிக்கிறது. அதனால இந்த பாட்டு 2-3 விதத்துல சிறப்புடைய பாட்டுங்க. முதல்ல சொல்லணி வகையில சிறப்புடையது, அதாவது ஒரே சொல்ல திரும்ப திரும்ப வர்ற மாதிரி பாடியிருக்கிறார். இது மடக்கு என்று ஒரு திரிபு என்று சொல்லுவாங்க, யமகம் என்றும் திரிபு என்றும் சொல்லுவாங்க. ஒன்று. இரண்டாவது 9ஆம் சூத்திர பொருளாகிய பாசஞான பசுஞானங்களாலே சிவபரம் பொருள் அறியப்படாது, பதிஞானம் ஒன்றினாலே அறியப்படும் என்பது ரொம்ப சுருக்கமா வச்சிருக்கிறார். மூணாவது தகரோபாசனை அல்லது அந்தரியாக பூசை, அவ்வாறு வழிபட வேண்டும் என்பது சொல்லியிருக்கிறார். நாலாவது 9ஆம் சூத்திரத்தில் சொல்லுகின்ற விஷயத்தை 9வது பாட்டில் வச்சு அமைத்து காட்டினது ஒரு சிறப்பு. இப்படி இந்த பதிகத்தை பார்த்தா ரொம்ப சின்ன பதிகமா சாதாரண பதிகமா தெரியும். இதில் இருக்கிற விஷயம், இந்த ஒரு பாட்டில் இருக்கிற விஷயம் ரொம்ப பெரிய விஷயம். சரி, அடுத்த பாட்டுக்கு போகலாம். தாரிடு பெண்ணை தட்டுடையாரும். சமணர்கள் பனை ஓலையால தடுக்கு பின்னி அதை தான் ஆடையா கட்டிக்குவாங்களாம். தாரிடு பெண்ணை, தாறு என்பது குலை, தாறு இடு பெண்ணை குலையை தோற்றுவிக்கின்ற பனை, பெண்ணை என்பது பனை. தட்டுடையாரும் தாம் உண்ணும் சோறுடையார், உணவு உண்பதையே முக்கியமாக கொள்ளுபவர். அதாவது அவர்களுக்கு உணவு உண்ணுதனால் வருகின்ற சுகம்தான் தெரியுமே தவிர வேறு சிவ வழிபாட்டினாலே வருகின்ற இன்பம் தெரியாது அப்படின்னு அர்த்தம். சொல் தேரன் மின், அவங்க சொல்லுகின்ற சொல்லை நீங்கள் கேட்க வேண்டாம், அதை ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. சொல் தேரன் மின் வெண்ணூல் சேர் மார்பன் ஏருடையன் பரன் என்பு அணிவான் நீள் சடை மேல் ஓர் ஆருடை அண்ணல் சேர்வது கண்ணார் கோயிலே. அண்ணல் சேர்வது கண்ணார் கோயில், அவனை சிந்தியுங்கள். இவங்க சொல்றதெல்லாம் கேட்க வேண்டாம். அவங்க வெறும் உணவுக்காக வாழ்பவர்கள். ஏதோ தவம் என்று சொல்லி பாய் முதலியவற்றை உடையாக சுற்றி கொண்டு இதுவே விரதம் இதுவே தவம் என்று சொல்லி திரிவார்கள்.
அதை நீங்கள் நம்ப வேண்டாம். தேவையான அளவு உண்ணுங்க, நல்ல ஆடையாக உடுத்தி கொள்ளுங்க, சிவபெருமானை தியானம் பண்ணுங்க. இதுதான் வாழ்க்கை, இதுதான் சுகமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கையிலையும் துன்பத்தை தருகின்ற வாழ்க்கை இது. ஆகையினால சமண பௌத்தர்கள் சொல்லுவதை கேட்க வேண்டாம் என்று சொல்றார். அடுத்த பாட்டு. காமரு கண்ணார் கோயிலுளானை கடல் சூழ்ந்த பூமரு சோலை பொன்னியல் மாட புகலிக்கோன். பூமரு சோலை புகலி, பொன்னாலி என்ற மாடத்தை உடைய புகலி, பொன் இயல் மாட புகலிக்கோன். நாமரு தொன்மை தன்மையுள் ஞான சம்பந்தன் பாமரு பாடல் 10 வல்லார் மேல் பழி போமே. பழி பாவம் வராம நீங்கும் என்று சொன்னார். ஞான சம்பந்தன், தொன்மை ஞான சம்பந்தன், அந்த தொன்மையில வைத்து பாடிய பாட்டு. நாமரு தொன்மை பாமரு பாடல். நாமரு தொன்மை பாமரு பாடல், நாவிலே மருவிய தொன்மைத்தன்மையை உடைய பாக்களின் அமைப்பிலே பொருந்திய பாடல். நாமரு தொன்மை தன்மை பாமரு பாடல் 10 வல்லார் மேல் பழி போமே என்று பதிக பயன் சொல்லி, இந்த வகையில கண்ணார் கோயில் நில, கண்ணார் கோயில் நில, கண்ணார் கோயில் நில, கண்ணார் கோயில் நில, கண்ணார்